தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து வருகின்ற சாதிய ஆணவ படுகொலைகளை கண்டித்து தமிழக அரசிற்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, ஆணவ படுகொலை என்பது வெறும் புள்ளி விவரம் அல்ல. ஒவ்வொரு எண்ணிக்கைக்கும் பின்னால் ஒரு குடும்பத்தின் கண்ணீரும், ஒரு தாயின் கதறலும், ஒரு இளைஞனின் கனவும் புதைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்னும் காதலித்ததற்காக, சாதி எல்லை தாண்டி திருமணம் செய்வதற்காகவும் உயிர்கள் பறிக்கப்படுகின்றன. இது நாகரிக சமூகத்திற்கு அவமானம். இந்த உயிரிழப்புகள் எண்ணிக்கையாக மட்டுமே இந்த தமிழ்நாடு அரசாங்கம் பார்க்கக்கூடாது. இனி வருகின்ற காலகட்டத்தில் ஒரு உயிர் கூட ஆணவ படுகொலையில் பலியாக கூடாது என்பதை தமிழ்நாட்டு அரசிற்கு நான் வைக்கிற ஒரு கோரிக்கையாக இருக்கும். ஆணவ படுகொலை தடுப்புச் சட்டம் என்ற தனிச்சட்டத்தை இந்த தமிழக அரசு உடனடியாக சட்டத்தை இயற்ற வேண்டும். சாதி, மதம், சமூகம், மரபு என்ற பெயரில் நடைபெறும் கொலைகள் தனி குற்றமாக அறிவிக்கப்பட வேண்டும். சாதி திட்டம் தீட்டுபவர்களுக்கு தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும். கொலையை நேரடியாக செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் பெற்றோர், உறவினர், சாதி அமைப்புகள், தூண்டுதல் அளிப்பவர்கள் ஆகியவர்களையும் குற்றவாளி என்ற அடிப்படையில் சேர்க்க வேண்டும். காதல் திருமணம் செய்த தம்பதிகளுக்கு இந்த தமிழ்நாடு அரசு பாதுகாப்பை வழங்க வேண்டும். உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக புகார் அளித்தால் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட அளவில் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் இணைந்து ஆபத்தில் உள்ள தம்பதிகளை பாதுகாக்கும் ஒரு அமைப்பை இந்த தமிழ்நாடு அரசு உருவாக்கி தர வேண்டும். சாதி ஆணவ படுகொலையில் வழக்குகளை விரைவு நீதிமன்றங்களை அமல்படுத்த வேண்டும். ஆணவ படுகொலையின் வழக்குகளை குறைந்தது 3 மாதங்களுக்குள் தீர்ப்புகளை வழங்க வேண்டும் என்று இந்த தமிழ்நாடு அரசுக்கு நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். ஆணவ படுகொலையால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உடனடி நிதியுதவியும், சட்ட உதவியும், வேலைவாய்ப்பு மற்றும் மனநல ஆலோசனை வழங்க வேண்டும் என்று இந்த அரசிற்கு எனது கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். காதலிப்பது குற்றம் அல்ல, கொலை செய்வதுதான் குற்றம். சாதியை காப்பாற்ற மனித உயிரை பலி கொடுக்கும் மனநிலை ஒரு சமூக நோய். அதற்கு மருந்து கடுமையான சட்டம், சமூக நீதியும் தான் என்பதை இந்த தமிழ்நாடு அரசு, இந்த மாநிலத்தின்